இப்ப ஸ்காட்லாண்டுக்கு மழை வந்தா கூட அவங்க த்ரூ ஏதாவது ஒரு மேட்ச் அவங்க விளையாடுற மேட்சோ இங்கிலாந்து விளையாடுற மேட்சோ மழை வந்துச்சுன்னா ஸ்காட்லாந்து இல்ல ஃபைவ்ல வந்து நிப்பாங்க. பட் இங்கிலாந்து கிட்ட என்னதுன்னா ஆஸ்திரேலியா கிட்ட மோசமா தோத்தாங்க. 50 ரன் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருந்துச்சு. சோ நெட் ரன் ரேட் சேதம் அடைஞ்சிருக்கு. இங்க சினாரியோ என்னதுன்னா ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபைடு. ஸ்காட்லாந்து இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. அதை வந்து அவங்க யாரோட விளையாட போறாங்கன்னா ஆஸ்திரேலியா கூட விளையாட போறாங்க. சோ அவங்க 5லயே நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுதான் இங்கிலாந்துக்கு ஒரே சான்ஸ், மழை வரலைன்னா. எக்ஸாக்ட்லி. சோ இங்கிலாந்து வந்து மேக்ஸிமம் 5 பாயிண்ட்க்கு வர முடியும். இங்கிலாண்டோட ஆப்போனன்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் ரிலேட்டிவ் லெசர் ஆப்போனன்ட் தான், ஒமானு, நமீபியா. சோ அவங்க 5க்கு வந்துருவாங்கன்றத வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் மாதிரியே இவங்களும் பெட்டர் நெட் ரன் ரேட்ல ஆடணும். ஸ்காட்லாந்து கிட்ட இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அவங்களோட நெட் ரன் ரேட் சூப்பரா இருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து நெட் ரன் ரேட்டை நம்பலாம். மேபி ஆஸ்திரேலியா மேட்சை தோத்தா கூட ரொம்ப பெருசா தோக்காம ஒரு நெருங்கி வந்து தோத்ததோ ஒரு ஃபைட் பண்ணி தோத்தோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா அந்த ரன் ரேட் அப்படி கொஞ்சம் காப்பாற்றிக்க முடியும்.